எப்படி சொல்றது? நம்ம லைஃப்ல ரொம்ப டவுன்ல இருக்கும்போது, அது ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, ஆ மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலயும் சரி, நம்ம கீழ இருக்கும்போது நம்மள மேல தூக்கி விடுறவங்கள என்னைக்குமே லைஃப்ல மறக்கவே கூடாது. ஸோ அந்த மாரி என்னுடைய லைஃப்ல ஐ ஹவ் ஏர்ன்ட் லைக் ஐ ஹவ் ஏர்ன்ட் சம் பீப்பிள். ஏன்னா என்னுடைய ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் எதுல வேணா வரலாம். ஃபினான்ஷியலா தான் வரணும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ல தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணா வரும். ஸோ அந்த நேரத்தில நம்மளுக்கு ஒரு நபர் இருக்கிறது இட்ஸ் a வெரி ஹியூஜ் திங். ஸோ அது என் லைஃப்ல அந்த மாரி நான் ஃபினான்ஷியலாவும் கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபினான்ஷியல விட எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு என் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நான் எதுக்குமே அந்த அளவுக்கு நான் கவலைப்பட்டதே கிடையாது. போட்டுக்கிறதுக்கு துணி இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, அப்படின்ற இந்த 3 விஷயம் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்துக்கும் வித் காட் கிரேஸ் எனக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கும்போதும் சரி, எங்க அப்பா இல்லாதபோதும் சரி, 3 விஷயத்துக்குமே எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் கவலைப்படுறதும், நான் சங்கடப்படுறதும், நான் கோவப்படுறதும் எல்லாமே இந்த மனுஷங்க பிறவினால மட்டும் தான். அந்த மனுஷங்கள நான் ரொம்ப விரும்புறேனா, சில மனிதர்கள் என்ன ஒரு ஒரு வச்சு செய்யும்போது, நம்பளுக்கு கோவத்தையும் தாண்டி ஒரு வெறுப்பு நம்பளுக்கு மேலேயே கிரியேட் ஆகுது. என்னடா! நம்ப அப்படி என்ன பண்றோம்? நம்ப அன்ப தான குடுக்குறோம். அவங்க ஏன் நம்மள புரிஞ்சுக்க மாட்றாங்க? நம்மள ஏன் தப்பாவே பேசுறாங்க? தப்பான கண்ணோட்டத்திலே ஏன் பார்க்குறாங்க? நம்ம மனச காயப்படுத்துறதுக்காகவே அவங்க பேசுறாங்களே! அ இ அது என்னன்னா, என் வாழ்க்கையில இதுதான். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இத நான் அக்செப்ட் பண்ணி போறது தான் நல்ல விஷயம். அத போட்டு ஏன் இது நடக்குது? ஏன் நம்பளுக்கு நடக்குது? ஏன் நடக்கணுன்றதெல்லாம் பேசுறதெல்லாம் இல்ல. அவ்வளோ பெரிய சீனே கிடையாதுங்க. ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏங்க கடவுளுக்கே அவ்வளோ சோதனை குடுக்கும்போது நம்பலாம் ஒண்ணுமே இல்ல. நகத்துல இருக்கிற தூசிக்கு சமம். அதனால அக்செப்ட் பண்ணி, மூவ் ஆன் பண்ணி போறது தான் நல்லது. இதுமேட்டு எனக்கு எவன் எவன் வந்தாலும், என்ன நடந்தாலும் கவலையே பட மாட்டேன்டா. எவ்வளோ பார்த்துட்டேன்டா. இனி வாங்கடா. ஒந்திக்கு ஒண்டி வாங்கடா. நீ எதுக்குமேங்க என் லைஃப்ல இதுமேட்டு நான் எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். நான் நெறைய குட் பீப்பிள நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஐ வில் பி ஹேப்பி வித் தெம் அவ்வளோதான். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் சொத்து சேர்க்கிறேனோ, இல்ல பொருட்கள் சேர்க்கிறேனோலாம் எனக்கு பெருசு கிடையாது. ஒரு நல்ல மனிதர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேராவது நம்ம கூட வச்சுக்கிறோமா, அதுதான் மெயின். அதான் நான் பார்ப்பேன். என்ன எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் நானு டாலரேட் பண்ணி, இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்திருக்கேன்னா, ஐ லவ் பீப்பிள். எனக்கு செக்ரிகேட் பண்ண தெரியாது. ஓ! இவங்கள இப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்கள அப்படி ட்ரீட் பண்ணணும். ஐ ஐ ஈவன் ஐ ஆல்சோ மேட் ஐ ஈவன் ஐ ஆல்சோ மேக் மிஸ்டேக்ஸ். நானும் நெறைய தவறுகள் பண்ணியிருக்கேன். பண்ணலாம். பண்ணிட்டும் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. ஆனா, நம்ம தெரிஞ்சு ஒரு விஷயத்தையோ, ஒரு தவறையோ நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. நான் நல்லவன், நான் உத்தம புத்திரன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் ஐ வில் ப்ரவுட்லி சே தட் நான் யாரையும் சீட் பண்ணது கிடையாது. நான் இவங்கள வேணுட்டுமே வாலண்டியரா ஒருத்தவங்கள மனச நோவடிக்கணும்ன்னுட்டு நான் எந்த விஷயமே இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. அன் அன்பு நமக்கு தெரியாம ஏதாவது படுத்தியிருப்பேனே தவிர, தெரிஞ்சு நான் யாரையும் காயப்படுத்துனது கிடையாது. என்ன அவமானப்படுத்துறவங்களையும், என்ன ரொம்ப ஆ திட்டுறவங்க எல்லாரையுமே நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ அம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். சீரியஸ்லி. நான் நான் என்ன நினைக்கும்போது ஐ அம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். நான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். மத்தவங்க நம்மளுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லங்க. உலகம் நம்மள எந்த டைமென்ஷன்ல வேணா நம்ம பார்க்கலாம். நம்பள எப்படி பார்க்குறோன்றது தான் இங்க முக்கியம். நம்பளுக்கு நம்ப யாரு? உன் மனசாட்சி உனக்கு என்ன சொல்லுது? நீ யாருன்றது உன் மனசாட்சி உனக்கு தான் தெரியும். உலகம் பல கண்கள் இருக்கு. பல்லாயிரம் பேருங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. அது எல்லாமே இங்க உண்மை கிடையாது. என்ன நல்லவன்றனா அது நான் நல்லவன்றது உண்மையா இருக்காது. என்ன ஒருத்தன் கெட்டவன்றனா கெட்டவன்றது உண்மையா ஆகாது. என்ன ஒருத்தன் துரோகின்றனா துரோகின்றது உண்மையா இருக்காது. உன் மனசு என்ன சொல்லுது? நீ யாருன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ ஐ அம் மை ஹார்ட் இஸ் சேயிங் ஐ அம் எ குட் ஹியூமன் பீயிங். இப்ப இன்னைக்கு என்னுடைய இதயம் நான் ஐ அம் ஃபீலிங் தட் ஐ அம் குட் ஹியூமன் பீயிங். எல்லாருமே வாழ்க்கையில தவறுகள் பண்றவங்க தான். அதெல்லாம்
அது அவங்கவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற அவங்களுடைய விஷயம் அது. சரிங்களா? ஸோ அது வந்து தவறு. எனக்கு தவறா தெரியும். உங்களுக்கு சரியா தெரியும். உங்களுக்கு பண்றது சரி, எனக்கு தவறா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இங்க வந்து நியாயப்படுத்தவே விரும்பல. இங்க நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்காம வாழ்றது தான் நல்ல வாழ்க்கை. என்ன பொறுத்தவரைக்கும். என்னோட பிலாசபி, என்னோட லைஃப்ல இருக்கிற பிலாசபி இதுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய கெடுத்துட்டு வாழ்றத என்னைக்குமே வாழக்கூடாது. அது நான் ஃபாலோ பண்றேன். ஸோ ஹேப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. டுடே இஸ் 78வது இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே வந்து நம்ம ஒரு விதத்தில கொண்டாடினாலும்,